அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஷான் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, எப்படி ஸ்ட்ராபெரி வந்து 2 days இல்லை 3 days வந்து நம்மளுக்கு எப்படி ஃப்ரெஷ் இல்லாமல் ஒரு மாதிரி டல்லாக அழுக்கு போகிற ஸ்டேஜில் இருக்கிறதோ அதை வச்சு நம்ம இன்றைக்கி இப்படி ரெசிபி செய்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் ஸ்ட்ராபெரியை சாப் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா ஒரு மிக்சியில் சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம வந்து தண்ணி ஊற்றாமல் நல்லா பியூரி மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் எப்படி நல்லா சூப்பராக இருக்குன்னு. இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு 1/2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சோள மாவு சேர்த்துக்கலாம். இது வந்து நிறைய சேர்த்துடக்கூடாது. நிறைய சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆனில் இருக்கக்கூடாது, ஆஃபில் தான் இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஆன் பண்ணணும். இப்போ நான் அதை ஆன் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு திக் லேயராக வந்துகிட்டே இருக்கும். இந்த டைமில் நான் சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் தான் நீங்கள் நல்லா ஸ்பீடாக வந்து மிக்ஸ் பண்ணணுமே. சுகர் போட்டதுக்கப்புறம் ரொம்ப உங்களுக்கு சீக்கிரமாக வந்துடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே விஸ்க் பண்ணிக்கிட்டே இருங்க. விஸ்க் இருந்தால் கூட விஸ்க் வச்சு கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும், கீழே அடியும் பிடிக்காது. இப்போ நம்ம வச்சுருக்க ஸ்ட்ராபெரி பியூரியை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்ட்ராபெரி பியூரி வந்து எப்படி நீங்கள் சேர்த்துக்கணுன்னா, நீங்கள் ஸ்ட்ராபெரி வாங்கிட்டு வந்தோடனே ஃப்ரெஷ்ஷாகவும் செய்யலாம். அப்படி இல்லை உங்ககிட்ட இருக்குது, இப்போ ஸ்ட்ராபெரி வாங்கிட்டு வந்து 4 days 5 days ஆகுதுன்னா கெட்டு போகிற ஸ்டேஜில் இருக்குது, அந்த முன்னாடியே நம்ம வந்து செஞ்சிடலாம். அந்த ரெசிபி நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு அந்த 4 days 5 days உள்ள ஸ்ட்ராபெரியிலே வந்து நல்லா உங்களுக்கு சூப்பரான அந்த ரெசிபி கிடைக்கும். இப்போ நான் வந்து கப் கேக் ட்ரே எடுத்திருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட எந்த மோல்டு இருந்தாலும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா பிளேட்லேயும் எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு 2லேயும் செஞ்சு காட்டுறேன். இப்போ நம்ம வச்சுருந்ததை ஒன்று ஒன்றா ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா ஃபில் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே நான் ஒரு ஸ்ட்ராபெரி ஸ்லைசஸ் வச்சிடுறேன். இதே மாதிரி எல்லாத்துலேயும் வச்சுருங்க. பாருங்கள் சூப்பராக இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே ஓரமாக வச்சிடலாம். நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே வச்சிடலாம். இதை நம்ம ஓரமாக வச்சிடலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு பிளேட்டில் எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி வச்சுட்டு ஓரமாக வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் போல் வச்சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக உங்களுக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. உங்களுக்கு அப்படி ஒட்டுது, நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் ஒட்டுது அப்படின்னா நீங்கள் பட்டர் அப்ளை பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஊற்றிட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக உங்களுக்கு வரும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த ரெசிபி வரலை, அப்படி ஃபஸ்ட் டைம் நீங்கள் செய்யும் போது வரலை அப்படின்னா திருப்பி நீங்கள் அதை வந்து மிக்சியில் வந்து ஜூஸ் மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு மோல்டு பண்ணிடுங்க. சூப்பராக உங்களுக்கு வந்துடும். வரலன்னு கவலைப்பட வேண்டாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா ஜெல்லி மாதிரி சூப்பராக இருக்குது. பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட ஜெல்லி, ஸ்ட்ராபெரி ஜெல்லி. குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம அதில் வந்து சுகர் கோட் பண்ணிடலாம். நான் சுகர் பவுடர் பண்ணல, அப்படியே நான் கோட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நீங்கள் சுகர் கோட் பண்ணிங்கன்னா உடனே சாப்பிட்றணும். இல்லை நீங்கள் சுகர் கோட் பண்ணலை அப்படியே வச்சுக்கிறாந்தா ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 5 to 7 days வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் சாப்பிடும்போது மட்டும் சுகரில் கோட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததை நான் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி ரெசிபிஸ் போடும்போதெல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இது போல் நிறைய குக் வித் காமெடி ரெசிபிஸும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க.